வணக்கம். விஜயனுடைய அரசியல் பயணம் எதை நோக்கி இருக்கிறது அப்படின்னு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் ஒரு விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் பயணம், குறிப்பாக விஜய் அவர்கள் எதை நோக்கி அவருடைய அரசியல் பயணம் இருக்கு, அது நமக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியலையே. அவர் எந்த பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார், எந்த கூட்டணியை ஆதரிக்க இருக்கிறார், அவர் தனியாக நிற்கப் போகிறாரா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் சமூக வலைதளத்தில் விஜய் அவர்கள் மீது தொடர்ந்து ஒரு கேள்விகளை முன்வைக்கிறாங்க. விஜய் அவர்கள் அவருடைய கட்சியினுடைய முதல் மாநில மாநாட்டில் பெரியாருக்கு கட்டவுட்டு வச்சு, பெரியாரோட பெரிய கட்டவுட்டு வச்சு அரசியல் வழிகாட்டி எங்களுக்கு பெரியார் அம்பேத்கர் அப்படின்னு பல கட்டவுட்டுகளை வச்சு பெரியாருடைய அரசியல் பயணம் என்பது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், அவருடைய வழிகாட்டியாக நாங்கள் எடுத்துக்கிறோம், அவரை நாம் பின்பற்ற போகிறோம் அப்படின்னு முதல் மாநில மாநாட்டில் விஜய் அவர்கள் சொன்னார். ஆனால் சமீபத்தில் பெரியார் அவர்களை குறித்து பல சர்ச்சைக்குரிய விஷயங்கள் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. அதுக்கு குறித்து விஜய் அவர்கள் எந்த விதமான ஒரு விஷயத்தையும் அவர் பேசலை, அவருடைய கருத்தை முன்வைக்கலை. ஏன் இந்த மௌனம்? விஜய் அவர்கள் அரசியல் களத்தில், அரசியல் பயணத்தில் ரிஸ்க் எடுக்க தயங்குகிறாரா? ஏன் இப்படிப்பட்ட ஒரு மௌனமாக இருக்கிறார்? அவருடைய அரசியல் வழிகாட்டியாக பெரியார் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பெரியார் குறித்து பல சர்ச்சைக்குரிய பேச்சுகள் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. இது குறித்து ஏன் மௌனமாக விஜய் அவர்கள் இருக்கிறார்? இந்த மௌனத்திற்கு என்ன காரணம்? சீமான் அவர்களுடன் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக கூட்டணிக்கு போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? அதற்காகத்தான் விஜய் அவர்கள் இந்த பெரியார் குறித்த சர்ச்சைக்குரிய பேச்சுக்களுக்கு மௌனமாக விஜய் அவர்கள் இருப்பதற்கு இதுதான் காரணமா? ஏன் விமர்சனம் செய்து இல்லை அவருடைய கருத்துக்களை முன்வைத்தோ ஏன் இந்த விஷயத்தை விஜய் அவர்கள் பேசவே இல்லை, கருத்து தெரிவிக்கவே இல்லை, ஏன் மௌனம் காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, சீமான் அவர்களுடன் விஜய் அவர்கள் கூட்டணி போவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து சமூக வலைதளத்தில் முன்வைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. சீமான் அவர்களுடைய அரசியல் பயணம், அவருடைய கொள்கை கோட்பாடுகள் வேற, விஜய் அவர்களுடைய அரசியல் கொள்கை கோட்பாடுகள் வேற. இரண்டு கட்சிகளுமே அதிக அளவில் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறதாக நம்ம பார்க்க முடிகிறது. காரணம் என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் கொள்கைகள், அவருடைய கோட்பாடுகள், அவருடைய பயணங்கள் எல்லாம் வேறு மாதிரியாக விஜய் அவர்கள் முன்னெடுக்கிறாங்க. அதே போல் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய அரசியல் பயணம் என்பது வேறு. இரண்டுமே வேறு வேறாக இருக்கின்ற பொழுது இவர்கள் இணைவது அப்படிங்கிறது சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு. ஆனால் தேர்தல் அரசியல் அப்படி வாக்கு அரசியல், தேர்தல் அரசியல் வருகின்ற பொழுது கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் இது இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழர் கட்சியும் கூட்டணி வைப்பதற்கு 99% மிக மிக குறைவான ஒரு விஷயமாகத்தான் பார்க்க முடிகிறது. காரணம் என்னன்னா, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், சீமானுடைய தம்பிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்ட, அவர்களுடைய அரசியலுடைய அறிவு பெற்றவர்களாக, அரசியல் தளத்தில் பேசக்கூடியவர்களாக, அரசியல் கண்டவர்களாக இருக்கக்கூடிய சீமானுடைய தொண்டர்களும் அவருடைய தம்பிகளும் இருக்கிறார்கள். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய நடிகராக இருந்த பொழுது விஜயினுடைய ரசிகர்களாக இருக்கிறவர்கள் தான் தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களாக மாறி இருக்கிறார்கள். அவர்கள் அரசியல் மயப்படுத்தப்படவில்லை. அது ஒரு காலம் தேவைப்படும். அவர் அரசியல் மயப்படுத்தப்பட்டு அவருடைய அரசியல் களத்தில் களமாடி அவருடைய அரசியல் அனுபவம் பெற்ற பிறகு எதை நோக்கி பயணம் பண்ணணும், யாருடன் பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இன்னும் கொஞ்ச காலத்தில் தான் விஜயனுடைய ரசிகர்களுக்கு ஒரு அரசியல் மயம் என்பது என்னவென்று தெரிய வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்படி இருக்கின்ற பட்சத்தில் இவருடைய நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்பது வேற, தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய அரசியல் களம் என்பது தற்போது புதிதாக இருக்கிறதுனால இவருடைய களம் என்பது வேற. இப்படிப்பட்ட சூழலில் இவர்களுக்கு ரெண்டுமே நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒத்து போகுமா அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு கேள்விகள், ஒரு இடைவெளி இருக்கத்தான் செய்கிறது. விஜய் அவர்கள் தனியாக நின்றாலும் நிற்பாரே தவிர, ஒருவேளை அதிமுகவுடன் கூட்டணி வைத்தாலும் வைப்பாரே தவிர, ஆனால் நாம் தமிழர் கட்சியுடன் விஜய் அவர்கள் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. விஜய் தனித்து நின்றால் அது மிகப்பெரிய ஒரு போராட்ட களமாக விஜய் அவர்களுக்கு மாறிவிடும். 2026 நமக்கு ஒரு சாதகமாக இருக்கணும்,
நமக்கு ஒரு பெரிய இடத்தை, ஒரு அங்கீகாரத்தை, ஒரு அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் அப்படிங்கிறதுனால 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் ஒருவேளை தனியாக நின்று ஒரு மெஜாரிட்டியை நிர்வகிக்கக்கூடிய ஒரு சூழலாக விஜய் அவர்கள் 2026 தேர்தலை சந்திக்க ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் விஜய் அவர்கள் 2026 எதிர்நோக்கி இந்த தேர்தலை தனியாக நிற்கின்றாரா? இன்னி வருகின்ற காலகட்டங்களில் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் எதிர்காலம் இருக்க வேண்டும் என்றால் கூட்டணி அமைப்பதற்கு, கூட்டணிக்குள் விஜய் அவர்கள் சென்றால் மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு லாங் பீரியட் அரசியல் ஜேர்னியை அவரால் தொடர முடியும். இதுதான் கள நிலவரமாக இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் அதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் என்பது சமீபத்தில் பரந்தூருக்கு பனையூர்லேருந்து பரந்தூருக்கு தமிழ்நாட்டில் 2வது விமான தளம் அமைப்பதற்கு குறித்தான இடத்துல பரந்தூரில் இருக்கக்கூடிய மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக விஜய் அவர்கள் நேரில் சென்று பரந்தூரில் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து ஒரு மண்டபத்தில் பேசுவதற்காக சென்றார். ஆனால் அந்த மண்டபத்தில் அனுமதி கொடுத்தாங்க. விஜய் அவர்கள் கேட்ட இடத்துல அனுமதி கொடுக்காமல் மண்டபத்தில் அனுமதி கொடுத்தாங்க. கடைசியில் அவர் ஒரு வேன்லேயே அவர் பிரச்சாரத்திற்குரிய வேனாக தயாரிக்கப்பட்டிருக்காங்க. அந்த வேன்லேயே நின்று மக்கள்கிட்ட பேசினார். அப்போ பேசுகின்ற போது உங்கள்கிட்ட இருந்து தான் நான் என்னுடைய கல அரசியலை நான் ஆரம்பிக்கிறேன். குறிப்பாக விவசாயிகள் கிட்ட இருந்து, அதாவது இந்த மண்ணுக்கு முக்கியமான, இந்த நாட்டுக்கு முக்கியமானவர்கள் விவசாயிகள். அப்படிப்பட்ட விவசாயிகளிடத்துல இருந்து தான் என்னுடைய அரசியல் கல பயணத்தை நான் ஆரம்பிக்கலான்னு ஆசைப்பட்டேன். அது எனக்கு இங்கே நிறைவேறி இருக்கிறது. இந்த மக்களை நான் மறக்க மாட்டேன், உங்களுக்கு நான் துணையாக நிற்பேன், உங்களுடன் நான் நிற்பேன் அப்படின்னு விஜய் அவர்கள் பேசினார். இப்போ பேசுகின்ற அந்த தருணத்தில் மத்திய அரசையும் மாநில அரசையும் கடுமையாக சாடி விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார். இதனுடைய அரசியல் பயணம் எதை நோக்கி இருக்கிறது, யாரை நோக்கி, எந்த கூட்டணி நோக்கி இவர் செல்ல இருக்கிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் வச்சு விஜய் அவர்கள் பேசக்கூடிய ஒரு சூழல் நம்மளால் பார்க்க முடிகிறது. திமுக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி விஜய் அவர்களுக்கு பல கட்டுப்பாடுகள், இந்த இடத்துல கூட்டத்தை கூட்டக்கூடாது, ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கக்கூடாது, இந்த இடத்துல விஜய் அவர்கள் நாங்கள் தேர்வு செய்து எனக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல தான் விஜய் அவர்கள் பேச வேண்டும் அப்படின்னு பல கட்டுப்பாடுகள், பல விதிமுறைகளை போட்டு விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய நிபந்தனைகளோடு, கட்டுப்பாடுகளோடு விஜய் அவர்களுடைய வருகையும் அந்த பறந்து இருக்கக்கூடிய போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை சந்திப்பதற்கு ஒரு கட்டுப்பாடுகள் விதித்தார்கள். இந்த கட்டுப்பாடுகள் ஒருவேளை விஜய் அவர்களுடைய வளர்ச்சிக்கு பயன்பெறுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி விஜய் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்வதற்கு வழிவிடுகிறதா, அல்லது இவர் ஒரேடியாக நம்ம அவர் கேட்கின்ற இடத்திலேயே நம்ம இடம் கொடுத்துட்டா அவர் விஜய் அவர்கள் உடனடியாக பெரிய வளர்ந்து விடுவார், அப்படிப்பட்ட வளர்ச்சியை நம்ம கொடுக்கக்கூடாதுங்கிறதுனால தான் ஒரு கட்டுப்பாடுகளை விதித்ததா அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் சமூக வலைதளத்தில் தொடர்ந்து வைக்கிறாங்க. இந்த விமர்சனங்கள் விஜய் அவர்கள் எதிர்கொண்டு அவர் நேரடியாக பறந்து இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர் பேசியது என்பது விஜய் அவர்களுக்கு ஒரு கட்சிக்கு வரவேற்கத்தக்க ஒரு ஒன்றாக தற்போது இருந்திருக்கிறது. ஒருவேளை ஆளுங்கட்சி, தற்போது ஆளுங்கட்சி விஜய் அவர்களுக்கு அனுமதி மறுக்க கட்டுப்பாடுகள் விதித்து அனுமதி கொடுத்திருந்தாங்க. ஆனால் அனுமதியே கொடுக்காமல் ஆர்ப்பாட்டத்தில் கலந்திருக்கக்கூடிய மக்களை சந்திக்க விஜய் அவர்களுக்கு அனுமதி கொடுக்காமல் ஆளுங்கட்சி அதை ஒரு அனுமதி இல்லை என்று சொல்லியிருந்தால் விஜய் அவர்கள் உடனடியாக பெரிய அளவில் வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய அளவில் விஜயனுடைய அந்த அரசியல் பயணம் இருந்திருக்கும். ஆனால் ஆளுங்கட்சி விஜய் அவர்களுக்கு கட்டுப்பாடுகளோடு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசலாம், பாதிக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை சந்தித்து பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஒருவேளை கடிவாளம் போட்டு விஜய் அவர்களுக்கு கடிவாளம் போட்டு தன் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும், ஒரேடியாக விஜய் அவர்கள் வளர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் அவர்களை வளர்த்து விடுகிறார்களா, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் போகட்டும் பரவாயில்ல, ஆனால் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கணும், நம்மளை மீறி போயிடக்கூடாது, நம்மளை மீறி வளர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் விஜய் அவர்களை கொண்டு செல்கிறார்கள் அப்படிங்கிற அரசியல் நிலைப்பாடு தற்போது அதிக அளவில் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய் அவர்கள் தனித்து நிற்கக்கூடிய ஒரு சூழலாக இருந்தால் விஜய் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய சிக்கலை சந்திக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்னன்னா, அவருக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்ட ரசிகர்களாக வருகின்ற போதுதான் ஒரு கட்சிக்கு வலுவாக இருக்கும்.
வலு சேர்க்கின்ற வகையில் அவருடைய தொண்டர்கள், அதாவது ரசிகர்கள் தொண்டர்களாக இப்போ அரசியல் களத்தில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ரசிகர்கள் தொண்டர்களாக மாறி இருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டு அரசியலுடைய அறிவை பெற்று அரசியலுடைய அனுபவத்தை பெற்று வருகின்ற போது அவருடைய அரசியல் களம் என்பது ஒரு வலுவானதாக இருக்கும். அது எடுத்த எடுப்பிலேயே ஒரு 2026 சட்டமன்ற தேர்தலிலேயே இது சாத்தியக்கூறுகளாக இருக்குமா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் நிச்சயமாக ரசிகர்கள் நல்ல ஒரு அனுபவம் பெற்ற ரசிகர்கள், அனுபவம் பெற்ற அரசியல்வாதிகளாக மாறுகின்ற பொழுது ரசிகர்களிலிருந்து அனுபவம் பெற்ற அரசியல்வாதியாக மாறுகின்ற போது அவருடைய கட்சிக்கு ஒருவானதாக இருக்கும். ஆனால் இந்த இன்னும் 1.5 வருஷம் தான் இருக்குது. இந்த 1.5 வருஷத்திலேயே விஜயனுடைய ரசிகர்கள் அரசியல் அனுபவம் பெற்றவர்களாக, அரசியல் மயப்படுத்தப்பட்டவர்களாக, அனுபவம் பெற்றவர்களாக மாற முடியுமா அப்படின்னா அது குறைந்த காலகட்டத்தில் அது சாத்தியக்கூறுகள் இல்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய் அவர்கள் தனித்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் தனித்து தான் நிற்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒரு வேளை நின்றால் அவர் இந்த 2026 தேர்தலில் அவருடைய இலக்குகளை அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குமானால் அது கஷ்டம்தான். கூட்டணி அப்படிங்கிற வரும்போது கூட்டணி கணக்குக்குள்ள விஜய் அவர்கள் சென்றால் மட்டும்தான் விஜய் அவர்கள் அவர் நினைத்த அந்த அரசியல் அதிகாரத்திற்கு வர வேண்டும், ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முதல் மாநில மாநாட்டில் விஜய் சொன்னதின்படி கூட்டணிக்குள் வந்தால் மட்டும்தான், குறிப்பாக அதிமுக கூட்டணிக்குள்ளோ அல்லது பாஜக கூட்டணிக்குள்ளோ போவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. கடைசி நேரத்தில் அது கூட சாத்தியக்கூறுகள் அமைவதற்கு வாய்ப்புகளாக கூட அமைந்துவிடும், சொல்ல முடியாது. ஆனால் மாநில அரசியல் பொறுத்த வரைக்கும் திமுகவை கடுமையாக எதிர்க்கிறார். ஆனால் பாஜகவை கடுமையாக எதிர்ப்பது கொஞ்சம் எதிர்க்கிறார், பெரிய அளவில் எதிர்க்கவில்லை அப்படிங்கிறத நம்மளால் பார்க்கப்படுகிறது. கடைசி நேரத்தில் தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில் பாஜகவுடன் கூட விஜய் அவர்கள் கூட்டணி வைப்பதற்கு போய்விடுவாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. மக்கள் மத்தியில் அது ஒரு பெரிய பேசுபொருளாகவும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜயனுடைய அரசியல் நகர்வுகள், கள நிலவரம் எப்படி இருக்கும், எந்த கூட்டணியை எதிர்நோக்கி விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.